அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கு. நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்ங்க. உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க. மங்களகரமான தட்சிணாயன காலம் விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 9ஆம் தேதி, அதாவது 25/11/2025 ஆண்டு நவம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை. இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் சிம்மத்துடைய சாதகம் பாதகம், செய்ய வேண்டியது செய்யக்கூடாது. இதோட இந்த நாள்ல நீங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், எப்படி வழிபாடு செய்த இந்த நாளை நம்ம சமாளிக்க முடியும், இப்படி தெளிவா இந்த நாளுடைய பலன்களை சிம்ம ராசிக்காரங்களே தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே பெண் தெய்வ வழிபாட்டுக்கும் சிறப்பான நாள் தான். குறிப்பா முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உகந்த நாள். நம்ம ஒரு கைப்பிடி மண்ணு வச்சிருக்கனாவே செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் தேவை. செவ்வாய் பகவான் வலுவா இருந்தா உனக்கு சொத்து பத்து சேரும். செவ்வாய் பகவான் வலுவில இருந்து போயிருந்தா எவ்வளவு பெரிய சொத்து இருந்தாலும் அது கோர்ட்டு கேஸ்னு இழுபறியாகும். சோ அப்படி ஏதாவது சொத்து பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்களும் சரி, திருமண தடைகள் இருக்குன்னு சொல்றவங்களும் சரி, இல்ல வேற ஏதாவது ஒரு வகையில வெற்றி கிடைக்கணும், தடை தாமதமா இருக்கு, வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருண்டு போன மாதிரி இருக்குன்னு சொல்றவங்களா இந்த செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான வழிபாடு செய்யறது ரொம்ப 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 நல்லது. சோ இந்த நாள்ல இவரை நீங்க எப்படி வழிபாடு செய்தா நல்லதுங்கிறத நான் சொல்றேன். இப்ப செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே பொதுவாக இந்த நல்ல காரியங்கள் பெருசா செய்ய மாட்டாங்க இல்லையா? ஆனா இந்த நாள்ல சுபகாரியங்கள் செய்யறத தவிர்த்துட்டு செவ்வாய்க்கிழமை அப்படின்னா வழிபாடு செய்யறதுக்கு ஏற்ற நாளை நம்ம பயன்படுத்திக்கலாம். மிகவும் சக்தி வாய்ந்த நாளுங்க. இந்த நாள் நீங்க செய்யக்கூடிய வழிபாடுங்கிறது சீக்கிரமா உங்களுக்கு பலன்களை பெற்றுக் கொடுக்கும். செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வேண்டி எந்த வழிபாடு வைக்கிறீங்களோ, விரதம் இருக்கிறீங்களோ, அது வந்து பல மடங்கு அதிகமான பலன்களை கொடுக்கும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து வழிபாடு செஞ்சு பாருங்க. அதுக்கு உண்டான பலன் நிச்சயமா கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை துர்க்கை வழிபாடு, பைரவர் வழிபாடு இது எல்லாமே ஏற்றதா தான் பார்க்கப்படுது. இப்ப நவகிரகங்கள் வந்து செவ்வாய்க்கு உரிய தெய்வம்னு பார்த்தோம்னாக்க முருகப்பெருமான் தான். சோ இந்த நாள்ல முருகப்பெருமானுடைய திதி, நட்சத்திரம், கிழமைன்னு சொல்லிட்டு 3 விதமான விரதங்களை கடைபிடிக்கிறோம். செவ்வாய்க்கிழமைல சிவ பகவானுக்கு உரிய அதிதேவதைன்னு பார்த்தோம்னாக்க முருகப்பெருமான் இல்லையா? இவர தொடர்ந்து ஒரு 15 செவ்வாய்க்கிழமையில வழிபாடு செய்தீங்க அப்படின்னாக்கா வீடு, நிலம், சொத்து இது எல்லாமே உங்களுக்கு அமையும். அந்த அளவுக்கு யோகத்தை தரக்கூடிய வழிபாடு இந்த நாள்ல நீங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்யுது. இதுல செவ்வாய் பகவான் அப்படின்னாவே ரத்தங்க. சோ ரத்தம் தொடர்பான நோய்கள் இருக்கு, உடல் வந்து வலிமை, தைரியம் இது எல்லாத்துக்கும் காரணமாவும் செவ்வாய் தான் விளங்குறாரு. அதான் வந்து அங்காரகன் அப்படின்னு அவரை சொல்லுவோம். செவ்வாய் பகவான முருகப்பெருமானுடைய திருநாமங்கள்ல ஒன்று குமாரன். இந்த திருநாமத்தால குறிப்பிடப்படுவதும் முருகப்பெருமானுக்கு இருக்கு. சோ மனுஷனுடைய உடல்ல முகம், ரத்தம், சுரப்பிகள், கல்லீரல், இடது காது, எலும்புகளுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே செவ்வாய் பகவான் தான் தராரு. சோ இந்த நாள்ல இவருக்கு உரிய அதிதேவதையான முருகப்பெருமான வழிபாடு செய்யறதுனால, குறிப்பா செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரையில காலைல 6 to 7 மணி இந்த நேரத்துல நீங்க செய்யக்கூடிய வழிபாடு விரைவான பலன் கொடுக்கும். என்ன நினைச்சு வழிபாடு செய்றீங்களோ அது நிச்சயமா நடக்கும். வாழ்க்கையில ஏற்றம் வரும். வாழ்க்கையில உங்க வாழ்க்கையே மாற்றக்கூடிய அளவுக்கு சிறப்பான பலன்களை நீங்க அனுபவிக்க முடியும். காலையில எழுங்க நாளைக்கு சுத்தமா குளிச்சுட்டு வீட்டுல கூடிய பூஜை அறையும் சுத்தம் பண்ணிடுங்க. வீட்டுல வந்து 6 நெய் தீபம் ஏற்றுங்க. ஓகேங்களா? அதுவும் வெற்றிலையை எடுத்து வச்சு அதன் மீது நீங்க ஏற்றும் பொழுது காம் பகுதி வந்து கிள்ளி எடுத்துருங்க. வெற்றிலை அப்படிங்கிறது மகாலட்சுமியுடைய அம்சம். அந்த காவு பகுதியில மூதேவி வசிப்பாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த காம்பு கிள்ளிடுங்கன்னு சொல்றேன். சோ 6 வெற்றிலைக்கு மேல மேல நடு நுனி பகுதியில மஞ்சள் குங்குமம் தொட்டு வச்சுக்கோங்க. அதுக்கு மேல விசிறி போல பரப்பிட்டு 6 வெற்றிலையோட நுனி பகுதி வந்து வெளிப்புறமா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுல 6 அகல் விளக்குல ஏத்தி நீங்க வழிபாடு செய்யறப்போ ஒரு 1/2 மணி நேரமா அந்த விளக்கு வந்து எரியணுங்க. அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்படி 6 வாரங்கள் 6 அகல் விளக்குல ஏற்றி செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில நீங்க வழிபாடு செய்யறப்போ என்ன வேண்டிங்களோ அது வந்து சீக்கிரமா நடக்கும். இது செஞ்சு பாருங்க. இது ரொம்ப வந்து சூட்சமான பரிகாரம். ஓகேவா? சோ நல்லதே நடக்கட்டும். உங்களுக்கு இன்னைக்கான வழிகாட்டுதல் முருகப்பெருமான் தான். அவர் வந்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லி கெட்டியா பிடிச்சுக்கோங்க. சரிங்க. இந்த நாளைக்கான பலன் சிம்ம ராசி. உறவுகள் வகையில உண்மையானவங்க யாரு, இல்ல பொய்யானவங்க யாருங்கிறத கண்டுபிடிச்சிருவீங்க. வருங்கால திட்டத்துல ஒண்ணு இன்னைக்கு நிறைவேறும். அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்துவீங்க. அக்கம் பக்கம் வீட்டர்கிட்ட ஆதரவு பெருகுது. வியாபாரத்துல வாடிக்கையாளரோட எண்ணிக்கை அதிகமாகுது. உத்தியோகத்துல திருப்தி உண்டாகுது. கனவு நனவாகுது. கூடவே இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உயர்வு இருக்கு. குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தவங்களுக்கு வீட்டுல கூடிய விரைவில் மழலை சத்தம் கேட்கும். வழக்கு சம்பந்தமான இழுபறிகள் இன்னைக்கு நீங்க போகுது. நல்ல முடிவுகள் ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் இருந்த அந்த வெள்ளங்கும் தடைகள் எல்லாமே நீங்குது. உங்களுக்குரிய பங்கு தொகையும் உங்களுக்கு வந்து சேரப்போகுது. அதே போல பதவி உயர்வு பத்தின செய்திகள் நல்லதா இருக்கும். நண்பர்கள் இருந்தாலும் சரிங்க,
பண விஷயத்துல கொஞ்சம் கராரா இருங்க. வெளியூர்ல டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்துல இருக்கிறவங்க, தனியார் துறை, அரசாங்கத்துறையும். அதே போல உங்களுடைய பெண் தோழிகள் கிட்ட மனம் விட்டு பேச நேரம் கிடைக்கும். யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. தேகம் பளிச்சிடுது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு வசதியான இடத்துல இருந்து நல்ல வரன் அமையும். அதே போல மாணவர்களுக்கு பள்ளி, கல்லூரிகள்ல அதிக முயற்சியின் பேர்ல இடம் கிடைக்கும். தம்பதிகள் ஒன்று சேருவீங்க. குடும்ப உறுப்பினர்களுக்கு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் சாதகமாகும். உத்தியோகம் நீங்க விரும்பியபடி திருப்திகரமா இருக்கும். அலுவலகத்துல உங்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்ட சலுகைகள் மீண்டும் கிடைக்கும். புதிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். குடும்பத்தை பிரிந்து வெளியூர்ல இருந்தவங்க சொந்த ஊருக்கு திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரம் சீரா இருக்கு. வெளிவட்டத்துல கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். வெளியூர் பயணம் நன்மை கொடுக்கும். மார்க்கெட்டிங் பிரிவுகளுக்கு இந்த இலக்கு நீ எட்டி பிடிப்பீங்க. பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. காதல் உறவுகளை பொறுத்த வரைக்கும் காதலிக்கிறவங்களுக்கு பெரியவங்களுடைய சம்மதம் கிடைக்கும். பல்வலி வந்து போகும். வருமானம் உயருது. பிள்ளைகள் விளையாடுறப்ப சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கவனமா பார்த்துக்கோங்க. அரசியலை பொறுத்தவரைக்கும் எதிர்க்கட்சிகாரன்கிட்ட பாராட்டு கிடைக்கும். மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் கைகூடி வரும். பணப்புழக்கம் அதிகமாகுது. வீடு, மனை இது எல்லாமே உங்க ரசனைக்கு ஏத்த மாதிரி மாற்றி அமைச்சுப்பீங்க. வியாபாரிகளுக்கு பயனுள்ள லாபம் இருக்குங்க. புதிய வருமானத்துக்கு வழி பிறக்கும். கர்ப்பிணிகள் ரொம்ப கவனமா இருக்கணும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் எல்லாமே உங்களுக்கு சாதகமான வாய்ப்பு கொடுக்கும். கூடவே சிகிச்சையில் இருக்கிறவங்க பரிபூர்ண குணமடைவீங்க. பல ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ஆசைகளுமே இன்னைக்கு நிறைவேறும். உத்தியோகம் சாதகமா இருக்கும். உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளை உத்தியோகத்துல ஏத்துப்பாங்க. சிம்மராசி பிள்ளைகளே நல்ல மதிப்பெண் எடுப்பாங்க. டீச்சர்ஸ் கிட்ட பாராட்டுகள் பெறுவீங்க. புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் இருந்தாக்க முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. புதுமண தம்பதிகள் வெளியூர் பயணம் போயிட்டு வருவீங்க. ஒரு சிலர் படிப்புக்காக வெளிநாடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதற்குண்டான வேலையை இன்னைக்கு தொடங்கலாம். புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்து போடுவீங்க. ரியல் எஸ்டேட் இது போன்ற துறைகள்ல நல்ல கமிஷன் கிடைக்கும். தொழிலதிபர்களுக்கு வேலைகள் ஒத்துழைப்பா இருப்பாங்க. கண்ணாடி அணிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி ஏதாவது இருக்குனாக்க உடனடியே டாக்டர் போய் பாருங்க. பெரிய மனுஷனுடைய ஆதரவு கிடைக்குது. பெரிய பதவியில் இருக்கிறவங்க உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க. நட்பா இருப்பாங்க. இதோட அக்கம் பக்கம் இருக்கவங்க கிட்ட அளவோட வச்சுக்கோங்க. முக்கியமா இன்னைக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. இறைவனை பிரார்த்திங்க. பல தடைகள் விலக போகுது. எல்லா விதங்களையும் இன்னைக்கு நன்மைகள் தொடரும். இதோட மனக்குழப்பம் விலகுது. நேற்றைய பிரச்சனை இன்னைக்கு ஒரு நல்ல முடிவுக்கு வரும். ஆசையா வாங்க நினைச்ச ஒரு பொருளை இன்னைக்கு வாங்கி சந்தோஷப்படுவீங்க. தேவையற்ற பிரச்சனைகள் இன்னைக்கு உங்களை விட்டு விலகுது. சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் அதை சமாளிக்க முடியும். எதிர்வழி தொல்லைகள் சரியாகுது. குழப்பங்கள் விலகுது. மனசு தெளிவாக போகுது. அனுபவசாலியுடைய ஆலோசனை கேட்பீங்க. இறை வழிபாடு செய்யறது இன்னைக்கு ரொம்ப நல்லதுங்க. இதோட இன்னைக்கு நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தவங்க பிரச்சனை தலையிடாம இருங்க. நல்ல பெயர் வாங்குவீங்க. உயரதிகாரிகிட்ட அனுசரணையா பேசுங்க. மன நிறைவை கொடுக்கும். வியாபாரத்துல புதிய முதலீடுகள் செய்யலாம். வங்கியில கடன் முயற்சி செய்யலாம். வீட்டுக்கு தேவையான பொருள் ஆபரணங்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க. அதே போல மனபயம், பதட்டம் எல்லாமே விலகுது. வேலையில முழுமையான கவனம் செலுத்துவீங்க. இறை வழிபாடு பண்ணுங்க. மனசு ஒருநிலைப்படுத்துங்க. கட்டுப்பாட்டுல வச்சுக்கோங்க. நேரத்தை வீணடிக்காம தேவையான வேலையை செய்யுங்க. மத்தவங்களுக்கு உதவின்னு போய் உபத்திரத்துல மாட்டிக்காதீங்க. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. புதிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். வேலையிலும் சரி, வியாபாரத்திலும் சரி நல்ல முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்துல பிரச்சனைகள் இருந்துச்சு இல்லையா? அது எல்லாமே தன்னால சரியாகுது. நல்லது நடக்கும். மன நிறைவை பெறுவீங்க. தடைப்பட்டு வந்த சுபகாரியங்கள் மீண்டும் நடக்கும். இரவு நேரங்கள்ல நல்ல தூக்கம் வரும். இன்னும் கொஞ்சம் சிறப்பா சொல்லனாக்க, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிகளுக்கு எது செஞ்சாலும் சரி ஒரு ஆர்வமா செஞ்சு முடிப்பீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். குறிப்பா பேசுறப்போ கவனமா இருங்க. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். நல்ல பெயர் வரும். குடும்பத்திலுமே இன்னைக்கு சந்தோஷங்கிறது இரட்டிப்பாகுது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருங்க. செலவை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. கூடவே தெளிவான மனநிலையால தெளிவா சிந்திப்பீங்க. ஆல்ரெடி ரொம்ப தொல்லை கொடுத்துருந்த பிரச்சனை கூட இன்னைக்கு அழகா தீர்வு கண்டுபிடிச்சிருவீங்க. வேலை இல்லாம, பணம் இல்லாம கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். வேலையிலும் சரி, வியாபாரத்திலும் சரி, இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனையும் சரி செஞ்சிருவீங்க. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் சந்தோஷமான நாள் தான். நிதிநிலை சிறப்பா இருக்கு. மன நிம்மதி அடைவீங்க. மேலும் இந்த நாள்ல எதிர்பாராத சில வரவுகள் இருக்கு. சமூக பணிகள்ல செல்வாக்கு உயருது. குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்குது. மனசுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். கோர்ட்டு கேஸ் வழக்கும் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். ஒப்பந்த பணிகளை லாபம் மேம்படும். முயற்சிக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அன்பும் அரவணைப்பும் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய நாளா இருக்கு. அடிப்படை தேவைகளுமே மேம்படுத்திப்பீங்க. கூட இருக்கிறவங்க பத்தின புரிதல் இருக்கு. உயர் அதிகாரிகிட்ட பொறுமை அவசியம். புதுவிதமான கனவுகள் பிறக்கும். கலைப்பணிகள்ல ஆர்வம் அதிகமாகுது. உயர்கல்வி குறித்த உங்களுடைய எண்ணங்கள் மேம்படுங்க. வியாபாரத்தில் நிதானமா செயல்படுங்க. மத்தபடி எல்லா விதங்களிலும் இன்னைக்கு நன்மைகள் தான். ஆண்களுக்கோ, பெண்களுக்கோ, வேலைக்கு போகக்கூடிய பெண்களா இருக்கு. இல்ல வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களோ, இல்ல சொந்தமா தொழில் செய்றீங்களோ, யாராக இருந்தாலும் சரிங்க. இந்த நாள்ல ஃபர்ஸ்ட் நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் செஞ்சு முடிக்க முடியும். ஒண்ணா. 2வது பாத்தீங்கன்னாக்கா பண விஷயம். இன்னைக்கு பணத்துக்கு குறைவு இருக்காது. ஆல்ரெடி நிறைய கடன் நெருக்கடியில இருந்தா கூட அதை சமாளிக்கக்கூடிய அமைப்புல பணம் ஓரளவுக்கு வரும். வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமா இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா தெய்வ அனுகிரகம் எனக்கு உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கு. இருந்தாலும் ஒரு மாதிரி சங்கடமா இருக்குன்னு சொன்னீங்கன்னாக்க, இன்னைக்கு
முடிஞ்சா விரதம் இருந்து பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு செவ்வரளி மாலையிட்டு அவருக்கு சந்தன காப்பு வச்சு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ரொம்ப நல்லது. இல்லம்மா கோயிலுக்குலாம் போக முடியாது, டைம் இல்லை அப்படின்னாக்க எங்க இருந்தாலும் சரி வீட்லயே பூஜை பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. அதுவும் முடியாதுன்றவங்க எங்க இருந்தாலும் சரி எந்த நிமிஷத்துல இந்த பதிவு உங்க கண்ணுல பட்டாலும் சரி முருகா அப்படின்னு கூப்பிட்டு பாருங்க. முருகா 3 எழுத்து மந்திரம். அதுல எண்ணில் அடங்காத அர்த்தங்கள் கொண்ட மந்திரம் அது. சாதாரணமா அது பெயரை நினைச்சிடும். நீங்க அவருக்கு உண்டான மந்திரத்தை கூட நீங்க சொல்ல வேண்டாம். முருகான்னு சொல்லுங்க. மழையளவு பிரச்சனை இருந்தாலும் சரி அது பனி போல விலகிடும். வெயிலும் மயிலும் துணை வேலவனும் துணை. அதாவது முருகான்னு கூப்பிட்டாவே மனமுருகி வேண்டவனுக்கு நான் இருக்கேன் யாம் இருக்கா பயமேன்னு சொல்லிட்டு வந்துருவார். புரியுதுங்களா? இந்த நாள்ல முருகப்பெருமான்கிட்ட உங்க பிரச்சனையை ஒப்படைச்சிடுங்க, நல்லதே நடக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்டகரமான எண் 5. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெளிர் சிவப்பு நிறம். இதை எடுத்து நட்சத்திரப்பாங்களை பார்க்கலாங்க. மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதம். மகா நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள்ல உங்களுக்கு உண்டான வரவுகள் மேம்படக்கூடிய நாளா இருக்கு. மேலும் நன்மையை தரக்கூடிய நாள். முயற்சிகள் எல்லாமே ஈஸியா நிறைவேறும். சொத்து விவகாரங்கள் இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கொண்டு வருவீங்க. வருமானம் அதிகரிக்குது. அடுத்து பூரம் நட்சத்திரம். மகிழ்ச்சியான நாளுங்க. மனக்குழப்பம் விலகுது. வேலை பார்க்கக்கூடிய இடங்கள் இந்த நெருக்கடிகள் நீங்குது. செயல்பாடுகளை கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. அடுத்து உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதம். உங்களுடைய முயற்சிகள் இன்னைக்கு எல்லாமே நிறைவேறும். பயணங்களால அனுகூலம் இருக்கு. நிதிநிலை சிறப்பா இருக்கு. ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல்களுமே வரும். ஒரு வார்த்தையில் சொன்னாக்க உங்களுக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள். எப்படி பார்த்தாலும் சரி இந்த நாள் சிறப்பான நாள் தான். எதுவும் குறைவா சொல்ல முடியாது. சோ இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய நாட்களுமே சிம்ம ராசிக்கு சாதகமான நாட்களா அமையட்டும்னு சொல்லி கடவுள்கிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிக்கலாங்க. இது மட்டும் இல்ல. உங்களுக்காக நான் வேண்டிக்கணும். உங்களுக்கு என்ன மாதிரியான வேண்டுதலுக்காக நாங்க துணையா இருக்கணும். உங்களுக்கு எந்த மாதிரியான வேண்டுதலுக்காக நாங்க அங்க பூஜை பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸ்ல நம்பிக்கையோட இருந்தா பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்காக நாங்க வேண்டிக்கிறோம். நல்லதே நடக்கட்டும், நல்லது மட்டுமே நடக்கட்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிக்குனாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களால இன்னைக்கு யாருக்காவது உதவி செய்ய முடியுமோ, இல்ல அன்னதானம் பண்ண முடியுமோ, ஏதாவது ஒரு வகையில முருகப்பெருமானை நினைச்சு யாராவது ஒருத்தனுடைய நிம்மதிக்கு நீங்க காரணமா இருந்துருங்க. ரொம்ப நல்லது. முடிஞ்சா இன்னைக்கு பசுமாட்டிற்கு உணவு கொடுங்க. அகத்திக்கீரை கொடுக்குறீங்களோ, இல்ல வாழைப்பழம் கொடுக்குறீங்களோ, ஏதாவது ஒரு உணவு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நல்லதே நடக்கும். பாவ புண்ணிய கணக்குகள்ல புண்ணிய கணக்கினுடைய எண்ணிக்கை அதிகமாகும், பாவ கணக்கு குறையும். நன்றிங்க. வாழ்க வளமுடன்.